எங்கள் அம்மா, என்னடா இது எங்கள் அப்பா அப்படின்னு உங்கள் மேலேயே ஒரு விரக்தி அடையும்படிக்கு அவர்கள் மனநிலையை மாற்றிவிடும். அன்பின் உள்ளங்களே, இன்று நாம் புனித வியாழன் கொண்டாடுகின்றோம். இதனை பெரிய வியாழன் அப்படின்னு கூட நாம் சொல்லிக்கொள்வதுண்டு. இந்த பெரிய வியாழன் தினத்தில் 3 சிறப்பம்சங்களை நாம் பார்க்கலாம். இன்றுதான் பணிக்குருத்துவம் ஏற்படுத்தப்பட்ட நாள். யார் இதை ஏற்படுத்தியது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி நமக்கு இது தெரிகின்றது? இயேசு ஆண்டவர் தன்னுடைய நேரம் வந்துவிட்டது அப்படி என்பதை அறிந்து பந்தியிலிருந்து எழுந்து எல்லா சீடர்களினுடைய பாதங்களையும் கழுவினார் அப்படின்னு எழுதப்பட்டு இருக்கிறது. இயேசு ஆண்டவர் பாதங்களை கழுவியது பணிக்குருத்துவத்தின் முன்மாதிரி அப்படின்னு சொல்லி நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். ஆக மொத்தத்தில் இன்று பணிக்குருத்துவம் ஏற்பாடு செய்யப்பட்ட நாள். இரண்டாவது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே முழுவதுமாக நற்கருணையில் கொடுத்த நாள். நற்கருணை ஏற்படுத்தப்பட்ட நாள். மூன்றாவது காரியம், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு செய்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு அன்பு காட்டியது போல நீங்களும் ஒருவர் மற்றவருக்கு அன்பு காட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அன்பின் கட்டளையை இயேசு கொடுத்த நாளாக இன்றைய நாள் சிறப்பித்து காண்பிக்கப்படுகின்றது. ஆக மொத்தத்தில் இன்றைய நாள் இந்த 3 காரியங்களையும் கொண்டாடுகின்ற நாளாக இருக்கின்றது. இன்னைக்கு மாத்திரம் இதை கொண்டாடிட்டு முடிச்சுட்டா போதுமா? அப்படி கிடையாது. நம்முடைய வாழ்நாள் பூராகவும் நாம் கொண்டாடணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன தெரியுமா? நாம் நற்கருணை கொண்டாட்டத்தில் பங்கு பற்றினால் மாத்திரம் போதாது, ஒருவர் மற்றவரை கொண்டாடணும். ஒருவர் மற்றவரை கொண்டாடுவது அப்படின்னா நம்முடைய நண்பர்களை மாத்திரம் அல்ல, நம்முடைய விரோதிகளையும் கொண்டாடுவது. அது எப்படி விரோதிகளை கொண்டாடுவது, துரோகிகளை கொண்டாடுவது எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். அவர்களுக்காக ஜெபிப்பது. இயேசு ஆண்டவர் என்ன பண்ணார்? தன்னுடைய துரோகிகளுக்காக ஜெபித்தார். எப்படி ஜெபித்தார்? பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், ஆகவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாரு. அப்படி அவர் ஜெபிச்சபடியால அவருக்கு என்ன நடந்தது? அவர் மரித்தாலும் மரணத்தின் பின்பு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தவர் விண்ணக மகிமையை கண்டு கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மகிமையை காணணும் அப்படின்னு சொன்னால், இன்று இருக்கக்கூடிய நிலையிலிருந்து சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழணும் அப்படின்னா, நாம் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடாமல் இருக்கின்றோமே, அந்த காரியங்கள் நமக்கு கிடைத்து நாம் மகிழ்வின் உயரங்களை உச்சங்களை தொட்டு கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய நண்பர்களை மாத்திரமல்ல, நம்முடைய விரோதிகள், ஏன் நம்முடைய துரோகிகளை கூட நாம் மன்னிக்கணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். இதை வெறும் வாய் வார்த்தையாக சொல்லுவது கிடையாது, உள்ளத்தில் இருந்து நாம் சொல்லியாகணும். கடினம்தான். இயேசு ஆண்டவருக்கு அது எவ்வளோ கடினமாக இருந்திருக்கக்கூடும். நீங்கள் நினைக்கலாம், இயேசு ஆண்டவர் தெய்வம் தானே அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக சொல்லுகிறேன், இயேசு ஆண்டவர் தெய்வம்தான். ஆனால் அவர் மேலிருந்து கீழே வருகின்ற பொழுது தன்னுடைய விண்ணக மகிமையை விட்டு தான் வந்தார். அதனால் தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்து எல்லா நன்மையின் காரியங்களை பண்ணியதன் பிறகு மீண்டுமாக போய் அதே மகிமையை எடுத்துக்கொண்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. எனவே அன்பின் உள்ளங்களை, இயேசு ஆண்டவர் மனுஷனாக சிலுவையில் பரிதவித்த பொழுதுதான் தன்னை வதைத்தவர்கள், தன்னுடைய விரோதிகள், தன்னுடைய துரோகிகள், இவர்களுக்காக ஜெபித்தார். நாமும் ஜெபிக்கணும். அவர்களை மன்னிக்கும்படியாக ஆண்டவர்கிட்ட நாம் ஜெபிக்கணும். கடினமாக இருந்தாலும் இதை பண்ணிப்போம். அப்படி பண்ணுகின்ற பொழுது நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளே, நம்முடைய தலைமுறையை நிறைந்த ஆசிரை பெற்றுக்கொள்ளும். அடுத்த காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நற்கருணையில் நாம் பெற்றுக்கொள்வது. அவரை நம்முடைய நாவிலே பெற்றுக்கொள்கிறோம் அல்லது கரங்களிலே பெற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரை நாவிலே நாம் உட்கொள்ளுகின்றோம். இப்படியாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவர் நம்முடைய உடலுக்குள் போகின்ற பொழுது அவராகவே நாம் மாறணும். அவராகவே நாம் மாறினால் எப்படின்னு பாருங்களேன். இப்போது நான் ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பர்ஃப்யூம் பாட்டிலை நான் எல்லா இடமும் தூக்கி கொண்டு தெரிய மாட்டேன். நான் போகின்ற இடத்துல என்னுடைய அந்த பர்ஃப்யூம் வாசனை எல்லாரிடமும் பரவிக்கொள்ளும். அது போன்றுதான் நற்கருணையை பெற்றுக்கொண்டதன் பிறகு அந்த
நற்கருணை ஆண்டவர் நமக்குள்ளே போகின்ற அந்த நிலை இருக்கிறதே, அவரது நறுமணம் நம்முடைய வாழ்க்கையில் பரவணும். நம்மை பார்க்கின்றவர்கள் அதை உணரணும். அப்பேற்பட்ட அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். குடும்பத்தை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் சர்ச்சுக்கு போகின்ற ஒரு அருமையான மகனாக மகளாக இருக்கின்றீங்க. உங்கள் பெற்றோர் உங்களை அப்படித்தான் வளர்த்துருக்கிறாங்க. நீங்கள் திருமணத்துக்கு அப்புறமா கூட அப்படித்தான் வாழ்கிறீங்க. ஆனால் உங்கள் பசங்க இப்போது அவர்கள் டீனேஜ் பசங்களாக இருக்கலாம், அல்லது வாலிப நிலையை அடைஞ்சிருக்கலாம். அவங்க சர்ச்சுக்கு போகலை அப்படி என்பதற்காக அவர்களை நீங்கள் வருத்த வேண்டாம், நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம். ஏன்னா என்னை கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமும் நிலைத்து நிற்காது. ஆகவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அவர்களிடம் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றணும். எப்படி பறைசாற்றணும்? அவர்களிடம் நீங்கள் வாழுகின்ற பொழுது உங்களிடம் இருந்து இயேசு ஆண்டவரின் நறுமணம் கமழணும். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு கோபம் வர்ற நேரத்தில் நீங்கள் எப்படி அவர்களோடு பிஹேவ் பண்ணிப்பீங்க? எரிந்து விழுவீர்களா? அல்லது அந்த கோபத்தை அவர்கள் மீது காட்டுகின்ற பொழுது அவர்கள் என்னடா இது எங்கள் அம்மா, என்னடா இது எங்கள் அப்பா அப்படின்னு உங்கள் மேலேயே ஒரு விரக்தி அடையும்படிக்கு அவர்கள் மனநிலையை நீங்கள் மாற்றி விடுவீங்களா? உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், உண்மையாக இயேசுவின் நறுமணம் கமழ்ந்தவர்களாக, அவருடைய நறுமணத்தை பரப்பக்கூடியவர்களாக நீங்கள் வாழுவதற்காக இருப்பீர்களாக இருந்தால், அந்த இடத்துல என்னதான் கோபம் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையை, அமைதியை காத்துக்கொள்ளுங்க. வழமையாக கோபப்படக்கூடிய நம்முடைய அம்மா அப்பா இப்போ கோபப்படலையே, பொறுமையாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்களில் அவங்க ஒரு மாற்றத்தை காணுகின்ற பொழுது, அதற்கு அப்புறமாக உங்களது விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கோவிலுக்கு வர ஆரம்பிப்பாங்க. எனவே மறந்து விடாதீர்கள், குருக்கள் உங்களுக்காக பணியாற்றுகிறார்கள். உங்களது குருக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறீர்கள், அந்த ஆண்டவரை நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக அன்பின் கட்டளை, ஒருவர் ஒருவருக்காக நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. அவர்கள் நண்பர்களாக இருந்தாலும், துரோகிகளாக இருந்தாலும், விரோதிகளாக இருந்தாலும் அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் வாழ்வீர்களாக இருந்தால் என்று மாத்திரமல்ல, 365 நாட்களும், ஒரு வருடம், ஒவ்வொரு வருடமும் உங்களது வாழ்க்கையில் புனித வியாழனே. ஆமென்.